நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான் இது. நேற்று வந்து கல்யாண நாளுன்றத அடை பாயசம் தான் செஞ்சுருந்தேன். அடை மிக்சடாக வாங்கிட்டோம். இதில் வந்து எப்போவுமே சர்க்கரை தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து நாட்டு சர்க்கரை இருந்தது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. அவ்வளோதான், 1 லிட்டர் பாலில் நல்லா வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட நல்லா வேக விட்டு எடுத்தாலே சூப்பராக அடை பாயசம் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம 2 ஸ்பூனு நெய் விட்டு இறக்குனா போதும். அதுக்கப்புறம் பாயசம் ரெடியான உடனே எப்பவும் போல் எங்கள் மாமியாருக்கு கண்ணாடி கிளாஸில் வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். நான் எப்பவும் போல் தமிழ்நாட்டு கிளாஸு டம்ளரில் வந்து ஊற்றி பாயசம் குடித்தேன். இன்றைக்கி காலையில் நெய்ச்சோறும் மசாலா குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னேன், தேங்காய் பால் ஊற்றி. அதனால் அந்த குழம்பு நிறைய இருந்தது. அதனால் அதையே வந்து நைட்டுக்கு சப்பாத்திக்கு செஞ்சுக்கிட்டோம். அதே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை வேக வச்சு அதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு முட்டை குழம்பு போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்தோடனே என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டை அவர்கிட்ட கொடுத்தேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.